திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு கொடுமைகள் நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எதிர்க்கட்சியான அதிமுக கோட்டை விட்டுள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடியின் கையாளகத்தனம்தான் காட்டுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் சாத்தான்குளம் லாக்அப் மரணத்தை ஸ்டாலின் பூதாகரமாக்கி அத்தேர்தலில் திமுக வெற்றி பெற இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது. அதேபோல இப்போது ஸ்டாலின் ஆட்சியில் சிவகங்கை லாக்அப் மரணம் பெரும் பரபரப்புக்கும் உள்ளாகியுள்ளது. அப்படியிருந்தும் இந்த வழக்கில் பிரச்சனையை முடிந்த அளவில் பூதாகரமாக வெடிக்க செய்யாமல் ஸ்டாலின் கட்டுப்படுத்தி விட்டதாக சொல்லப்படுகிறது. அது எப்படி என்பதை முழுமையாக இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். சிவகங்கை அடுத்த திருப்புவனத்தில் விசாரணை கைதி அஜித்குமார் காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தை உலுக்கியுள்ளது. பாதுகாப்பு கொடுப்பார்கள் என நம்பப்படும் காவல்துறையினரின் இந்த கோர முகம் காவல் நிலையத்திற்கு செல்லவே பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே அஜித்குமாரின் கொலை பல அரசியல் நிகழ்வுகளுக்கும் எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆளும் கட்சியினர் இந்த விவகாரத்தில் எப்படி செயல்படுகின்றனர் என்ற கேள்வியை வலுவாக எழுப்பியுள்ளது. அதிமுக ஆட்சியின் போது சாத்தான்குளத்தில் தந்தை மகன் காவல்துறை விசாரணையின் போது அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் எடப்பாடி ஆட்சிக்கே பெரும் கரும்புள்ளியாக மாறியுள்ளது. ஒட்டுமொத்த திமுகவும் இந்த சம்பவத்திற்கு முதல்வர் எடப்பாடியும் அவரது திறனற்ற ஆட்சியும் தான் காரணம் என முழுவீச்சில் பரப்புரை மேற்கொண்டனர். இதற்காக முதல்வர் எடப்பாடி ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பல போராட்டங்களை அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் முன்னெடுத்தார். ஆனால் அதே போன்றதொரு சம்பவம் தற்போது நிகழ்ந்துள்ளது. ஆனால் திமுக அறிக்கைகள் மற்றும் சமூக வலைதள பதிவுகளோடு தங்களது செயல்பாட்டை நிறுத்தி கொண்டுள்ளது. கள போராட்டத்தில் பெரிதாக இறங்கி செயல்பட்டதாக தெரியவில்லை. திமுக ஆட்சியில் லாக்அப் மரணங்கள் இருக்காது என எதிர்க்கட்சி தலைவர் இருந்தபோது ஸ்டாலின் உறுதியளித்தார். ஆனால் திமுக ஆட்சி அமைந்த 4 ஆண்டுகளில் 20க்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகள் உயிரிழந்து இருப்பது தகவலாக வெளியாகியுள்ளது. இந்த நிலையில்தான் கூடுதலாக அஜித்குமாரும் காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் கள அரசியலில் இறங்காதது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களை மட்டுமே மிஞ்சியுள்ளது. இந்த நிலையில் எடப்பாடியின் மெத்தன போக்கு அதிமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என கூறப்படுகிறது. நேற்று கட்சி தொடங்கிய விஜய் கூட அஜித்குமாரின் குடும்பத்தை நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார். ஆனால் தமிழ்நாட்டை கவனிக்கும் சூழலில் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் முன்னாள் முதல்வரான எடப்பாடி இப்போது வரை நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவே கிடையாது.